சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என் மேல அன்பு, பாசம், காதல் இதெல்லாம் இருக்கிறதுனால தானே அப்படி தவிச்சு துடிச்சுங்க. அந்த உண்மையை இப்பயாவது ஒத்துக்கிறீங்களா? ஐயோ சார், ஏன் சார் எல்லாத்தையும் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க? உங்க இடத்துல எனக்கு தெரிஞ்சு வேற யார் இருந்தாலும் நான் இப்படிதான் சார் பதறி இருப்பேன். அது புரியாம நீங்களா ஒண்ணு நினைச்சுக்கிட்டு என்ன ஏன் சார் இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க? உங்க மனச புண்படுத்த கூடாதுன்னு தான் அஞ்சலி நானும் நினைக்கிறேன். ஆனா உங்க மனசுக்குள்ள இருக்கிற உண்மைய அதை எப்படி வெளிக்கொண்டு வரதுன்னு எனக்கும் தெரியல. அதனாலதான் வேற வழியே இல்லாம இப்படி எல்லாம் பண்ண வேண்டியதாச்சு. சார், நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் பெரிய தப்பு சார். இது தப்புங்கிறதையும் தாண்டி நீங்க கவிக்கு பண்றது பெரிய துரோகம். குணா மேடமும் செல்வகுமார் சாரும் உங்களை எந்த அளவுக்கு நம்பியிருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் நீங்க துரோகம் பண்ணிட்டு இருக்கீங்க. இது உங்களுக்கு தெரியலையா சார்? என்னங்க துரோகம்னு சொன்னதும் நான் பயந்துருவேன் நினைச்சுங்களா? இது எப்படிங்க துரோகம் ஆகும்? ஆக்சுவலா நான் அவங்களுக்கெல்லாம் நல்லதுதான் செய்யணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தாங்க அது புரியல. நல்லது செய்ய நினைக்கிறீங்களா? கவி உங்களையே உயிரா நினைச்சிட்டு இருக்கா சார். அவளை விட்டுட்டு நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இது நீங்க அவங்களுக்கு செய்யற நல்லதா? ஆமா, கண்டிப்பா நான் உங்களுக்கு நல்லதான் செய்யறேன். எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாத கவியை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நானும் சந்தோஷமா இல்லாம அவளையும் சந்தோஷப்படுத்தி 2 பேரும் ஒரு நரக வாழ்க்கைய வாழ்றதுக்கு இப்பவே நீ எனக்கு வேண்டான்னு சொல்லி ஒதுங்கிறது தானே நல்லது. அதை விட இது பெட்டர் இல்லையா? ஒருத்தருக்கு ஒருத்தரை புடிச்சு போய் புரிஞ்சுக்கிட்டு வாழ்றது தாங்க வாழ்க்கை. அப்பதான் கல்யாண வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். நீங்களும் என்ன முழுசா புரிஞ்சு வச்சிருக்கீங்க, நானும் உங்களை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். உங்களுக்கும் என் மேல உண்மையான அன்பு, பாசம், காதல் இருக்கு. எனக்கும் அப்படிதான். அப்போ நாம 2 பேரும் தானுங்க சேர்ந்து வாழணும். அப்பதானே வாழ்க்கை நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு கட்டாயத்துக்காக ஒரு கல்யாணத்தை பண்ணி வாழ்ந்தா அது நல்லாவே இருக்காதுங்க. எனக்கு நீங்க, உங்களுக்கு நான், அதாங்க கரெக்ட். ஐயோ போதும், நிறுத்துங்க சார். நீங்க இப்ப இப்படி பேசிட்டு இருக்கிறது எல்லாமே தப்பு. அதனால நீங்க எதுவுமே பேச வேண்டாம். நான் இனிமே உங்ககிட்ட எதுவுமே பேச மாட்டேன் சார். ஹலோ ஹலோ, அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க. இதுக்கப்புறம் கூட பேசணும், பேச வைப்பேன். ஐயோ கடவுளே, விக்கி ஏன் எதுவும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு? கவியை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறாரு. கவி அவர் மேல உயிரா இருக்கா, ஆனா விக்கி அவ மேல எனக்கு காதலே வரலன்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த விஷயம் எல்லாம் கவிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு யோசிக்கிறதுக்கு எனக்கே பயமா இருக்கு. இது இவ்ளோ பெரிய பிரச்சனையில போய் முடியுங்கிற சீரியஸ்னஸ் தெரியாம விக்கி பேசிட்டு இருக்காரு. இதை எப்படி சரி பண்றதுனே தெரியலையே. அஞ்சலி என்ன இந்த நேரத்துல போன் பண்றா? என்னடி, எப்பவுமே ராத்திரியில தான் போன் பண்ணுவ, இன்னைக்கு என்ன அதிசயமா பகல்ல போன் பண்ற? எனக்கு மனசே சரியில்லை ரஞ்சிதோ. என்னடி ஆச்சு? அந்த பெரிய ராட்சசி எதுவும் திட்டினாளா? அப்படி திட்டினானா சொல்லு, இப்பவே வந்து அவ குறவளைய கடிச்சு துப்பிடுறேன். ஐயோ ரஞ்சிதோ, அவங்கெல்லாம் ஒண்ணும் சொல்லல. அப்புறம் வேற வேற யாரும் ஏதாவது சொன்னாங்களா? அந்த சின்ன ராட்சசி உன்னை கஷ்டப்படுத்தினாளா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ரஞ்சிதோ. அப்புறம் வேற என்னடி? எனக்கு இப்ப என்ன பண்றதுனே தெரியல ரஞ்சிதோ.
ஏய் ஏண்டி இப்ப அழுவுற? எங்கேயோ கண்ணு கெட்டாத தூரத்துல என்னன்னு சொல்லாம இப்படி அழுதுகிட்டு இருந்தேன்னா என் மனசு எப்படி தாங்கும்? என்ன ஆச்சுன்னு ஏதாவது சொல்லி தொலை. நான் இப்போ என்ன பேசுறது என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல ரஞ்சிதம். நான் என்னைக்கு விக்கி கிட்ட எல்லாம் மீறி போனேன்னு எனக்கே தெரியல. இப்போ அவர் என்ன லவ் பண்றேன்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. ஐ ஐ போடி இவள. நான் கூட நீ அழுததும் என்னமோ ஏதோன்னு நினைச்சு பதறி போயிட்டேன். இதுக்குத்தான் நீ ஒப்பாரி வச்சியா? உன்னெல்லாம் என்னத்த பண்றதுன்னே தெரியலடி. உன்னை லவ் பண்றேன்னு சொன்னது யாருடி? உன் புருஷன் தானே. புருஷன் பொண்டாட்டிய லவ் பண்றேன்னு சொன்னதுல என்னடி தப்பு இருக்கு? ஐயோ, நீ பண்ற அழிச்சாட்டியத்துக்கு நான் மட்டும் நேர்ல இருந்தேன்னு வச்சுக்கோ, நடக்கிறதே வேறையா இருக்கும். ஐயோ ரஞ்சிதம், என் நிலைமை புரியாம நீ வேற இப்படி பேசிட்டு இருக்கியே. என்னடி பெரிய நிலைமை? உன் புருஷன் உன்னை லவ் பண்றேன்னு சொல்றது உனக்கு குத்தமா தெரியுதா? அவரு என் புருஷங்கிற கதையெல்லாம் எப்போவோ முடிஞ்சு போச்சு. அது எப்படி முடியும்? அது எப்படி முடியும்னு கேக்குறேன். எப்போ எனக்கும் அவருக்கும் நடுவுல ஒண்ணு இல்லன்னு விடுதலை பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்தனோ அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சு ரஞ்சிதம். ஏய், வெறும் காகிதத்துல எழுதி கொடுத்தத நினைச்சு அறிவு கட்டத்தனமா பேசிக்கிட்டு இருக்காத. நீ சொல்லலாம் அவருக்கும் உனக்கும் ஒண்ணு இல்லைன்னு, ஆனா அத இந்த ஊர் உலகம் ஒத்துக்காது. அத விக்கி தம்பியும் ஒத்துக்க மாட்டாரு. நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கே தெரியலடி. நாளைக்கே விக்கி தம்பிக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துட்டா அப்போ உன்கிட்ட வந்து கேப்பாரு, யார கேட்டு விடுதலை பத்திரம் எழுதி கொடுத்தேன்னு. அப்ப என்னடி பதில் சொல்லுவ? அப்படி ஒண்ணு நடந்துடக்கூடாதுன்னு தான் நானும் பயந்துட்டு இருக்கேன். பயந்துகிட்டு இருக்கியா? எதுக்கு பயந்துகிட்டு இருக்க? அவருக்கு பழைய ஞாபகம் வந்துடக்கூடாதுன்னா? ஆமா. ஏய், இப்படி சொல்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வருது? உன்ன நான் ரொம்ப நல்லவளா தானடி வளர்த்த. நீ எப்படி இவ்வளவு பெரிய கல் நெஞ்சுக்காரியா மாறின? உன் புருஷனுக்கு பழைய நினைப்பு வரக்கூடாதுன்னு நீயே சொல்றியடி. விக்கிக்கு எது நல்லதோ அததான் நானும் நினைக்கிறேன். அவரு கவிய கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவருக்கு பழைய நினைப்பு எதுவுமே வந்துடக்கூடாது. ஏய், நீ ஒண்ணு நினைக்கிற, ஆனா கடவுள் ஒண்ணு நினைக்கிறாரு பாத்தியா? விக்கி தம்பிக்கு பழைய ஞாபகம் வரலேன்னாலும் அவரு பொண்ணத்தான் இப்பவும் லவ் பண்றாரு. அதுதான் எப்படின்னே எனக்கு புரியல ரஞ்சிதம். அவர் என்ன எப்படி லவ் பண்ணார்னு எனக்கு தெரியல. இத்தனைக்கும் நான் அவர்கிட்ட அந்த மாதிரிலாம் எதுவுமே நடந்துக்கல.